வணக்கம். வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். சக்தி டிவி குளோபலூடாக உலகளாவிய ரீதியிலிருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோர் ரஞ்சனி ராஜரட்னம், ராஜ்கிருஷ்ணா, ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழ் கைதிகளுக்கு உடனடி தீர்வு வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. தமிழ் கைதிகளின் விடுதலை வலியுறுத்தி இன்றும் போராட்டம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சேபனை ஆணைக்குழு நிராகரிப்பு. லஞ்சம் பெற்ற 3 சுங்க அதிகாரிகளுக்கு எதிர்வரும் 30ஆம் திகதி வரை விளக்கமறியல். புலனறுவ மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று இடம்பெற்றது. பொலன்னறுவை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மதுரகிரியவிற்கு புதிய நெல் களஞ்சிய சாலையை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பொலன்னறுவை மாவட்டத்தின் வைத்தியசாலைகள், நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு மின் உற்பத்தி இயந்திரங்களை வழங்குவதாகவும் ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதேபோன்று இந்த மாகாணத்தின் மாகாண சபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் டிஎஸ்சிக்கு அழைக்கப்பட வேண்டும். இன்று மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானம் என்ற வகையில் அடுத்த வாரத்திலிருந்து டிஎஸ்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் அழைக்கப்பட வேண்டும். நாடு என்ற வகையில் விவசாயத்துறைக்கும் நீர்ப்பாசனத்துறைக்கும் நிதி வருகின்றன. ஆகவே இந்த மாவட்டத்தில் அந்த துறையில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியும். அவற்றை தயாரிப்பதற்கும் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு ஒன்று பொலன்னறுவை மாவட்டத்தில் ஸ்தாபிக்கவும் செயற்பட முடியும். தமிழ் அரசியல் கைதிகள் முன்னெடுத்துள்ள சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தினால் நோய்வாய்ப்பட்ட 20 கைதிகள் தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோகண புஷ்பகுமார் தெரிவித்தார். குடும்பத்தாருடன் சேர்ந்து வாழும் சந்தர்ப்பத்தை தமக்கு பெற்றுத் தருமாறு இவர்கள் எழுத்து மூல கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தம்மை விடுதலை செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி கடந்த திங்கட்கிழமை தமிழ் கைதிகள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தனர். இந்த உண்ணாவிரத போராட்டம் இன்றுடன் 5 நாட்களை எட்டியுள்ளது. கொழும்பு மேகசின், அனுராதபுரம், வெலிக்கட, போகம்பர, திருகோணமலை, களுத்துறை, மட்டக்களப்பு, பதுளை, காலி, நீர்கொழும்பு, யாழ்ப்பாணம், புறநறுவை மற்றும் மொனராகல சிறைச்சாலைகளில் உள்ள 200க்கும் மேற்பட்ட தமிழ் கைதிகள் இவ்வாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை தமிழ் கைதிகளுக்கான தீர்வு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்தார். இன்றைக்கு காலையிலே நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சம்பந்தன் அவர்களும் நானும் சென்று சந்தித்து உண்ணாவிரதம் இருக்கின்ற சிறை கைதிகளை பற்றி நீண்ட பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தியிருந்தோம். இந்த பேச்சுவார்த்தையிலே இறுதியிலே நீதி அமைச்சர் ஜனாதிபதியோடு தொடர்பு கொண்டு இந்த வருடம் முடிவிலே தீர்வொன்று சொல்வதாக சொல்லியிருந்தும் கைதிகள் அதனை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே ஜனாதிபதி திரு சம்பந்தனோடு முறையாடி 3 வார காலத்துக்கு நவம்பர் 7ஆம் தேதிக்கு உள்ளே முடிக்கத்தக்கதான ஒரு முறைமையை அமுல்படுத்தும்படியாக சொல்லியிருக்கிறார். அது என்ன முறைமை என்பது அமைச்சரவை தீர்மானத்துக்கு பிறகுதான் சொல்ல முடியும் என்கின்ற காரணத்தினாலே அதை பற்றி அவர் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் கைதிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியாயமான தீர்வை இந்த 3 வாரங்களுக்குள்ளே கொடுப்பதாக ஜனாதிபதி தானாக உறுதியளித்ததாக கைதிகளுக்கு சொல்லுமாறு நீதியமைச்சரை பணித்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனின் கருத்து தொடர்பில் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிடம் நாம் வினவினோம். எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள், ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோருடன் கலந்துரையாடி தீர்வு ஒன்றை பெற்றுத்தர 2 வார கால அவகாசம் தேவை என அவர்களுக்கு அறிவித்தோம். அவர்கள் மீதுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் சாட்சியங்கள் தொடர்பில் முழுமையான விசாரணை ஒன்றை முன்னெடுத்து சட்டமா அதிபர்கள் திணைக்களத்தின் ஊடாக அறிக்கைகளை பெற்று எதிர்வரும் 2-3 வாரங்களுக்குள் முன்வைக்கக்கூடிய இணக்கங்கள் தொடர்பில் அவர்களுக்கு அறிவித்துள்ளோம். எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனுக்கு இதுகுறித்து அறிவித்து அவரின் ஊடாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளுக்கு இந்த தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்னும் 2-3 வார காலத்துக்குள் நியாயமான தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் எனக்கு பரிந்துரை விடுத்துள்ளார். தமிழ் கைதிகளின் போராட்டத்திற்கு வலுவூட்டும் வகையில் யாழ்ப்பாணம் முனீஸ்வரர் கோவிலுக்கு முன்னால் இன்று காலை உண்ணாவிரத போராட்டம் ஒன்று ஆரம்பமானது. தமிழ் அரசியல் கட்சிகள், காணாமற் போனோரின் உறவினர்கள்,
தமிழ் கைதிகளின் உறவினர்கள், சிவில் அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் இதில் கலந்து கொண்டனர். வழக்கு நடந்து கொண்டிருக்குது. ஆனா இதுவரைக்கும் அவருக்கு ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வழங்கியிருந்து பொது புனர்வாழ்வும் வழங்கப்பட்டிருக்குது. ஆனா அதுக்கு விடாம வேற வழக்குகளை போட்டு நாளை கடத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஜனாதிபதி நஜ்ஜா இப்ப செய்யலாம், அவருக்கு 10 நிமிஷம் தேவையில்லை. சரியோ ஆனபடியால் இதுக்கு ஜனாதிபதி தான் முடிவெடுக்கணும், விவரம் முடிவெடுக்கல. 98ஆம் மாதம் பிடிச்சவங்க விடியாலி அறிஞம் சிறைச்சாலையில இருக்கா. மூலக்கோளாறாம் என்று என்ன தெரியாத அளவுக்கு தான் இருக்கு. அதை தேடி நீங்கள் தர வேண்டும். எனக்கு ஒவ்வொரு வினாடியும் நகர நாங்கள் ஒரு பெரிய அனர்த்தத்தை எதிர்நோக்கி போடும் என்ற ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றார். அரசாங்கம் நம்பிக்கை தரவில்லை, நம்பிக்கை தரக்கூடியதாக அவர் செய்யப்படவில்லை. உயிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம், எந்த நேரம் எது நடக்கும்னு தெரியாது. ஆகவே அந்த எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நடவடிக்கக்கூடிய வகையிலே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த உன்னதத்திலே சம்பந்தப்பட்டிருக்கின்ற மிகவும் மன்றாட்டமாக. அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் இவ்வாறான அரசியல் கைதிகள் தங்களிடம் இல்லை என்றும், இவர்கள் தீவிரவாதிகள், இவர்களுக்கான வழக்குகள் நடைபெறும் என்று முன்னுக்கு பின் முரணாக கூறுவது அவர்கள் இந்த சர்வதேசத்தை ஏமாற்ற ஆரம்பித்து விட்டார்கள் என்ற எண்ணப்பாட்டை எங்களுக்கு தோற்றுவித்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் உடனடியாக ஒரு பொது மன்னிப்பை வழங்கி முழு தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுவிப்பதுதான் இந்த நேரத்தில் சால சிறந்ததாக அமையும். நாங்கள் தெரிவு செய்த அரசாங்கம் என்று உலக நாடுகளின் வாசல் படியில் எல்லாம் ஏறி பிரச்சாரம் செய்து அரசுக்கு முண்டு கொடுத்து சர்வதேச விசாரணையிலிருந்து காப்பாற்றிய தமிழ் பிரதிநிதிகள் கூட இந்த கைதிகளுடைய விடுதலை விஷயத்திலே ஒரு நியாயமான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. ஒரு இரட்டை விடத்தை தான் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு அணி நேரம், இன்னொரு புறத்திலே ஒரு வருட அவகாசம் கேட்கின்ற விஜயதாச ராஜபக்ச நீதியமைச்சரோடு இன்னொரு தரப்பினருமாக இருந்து நிலைமைகளை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு அங்கு எந்த விதமான அரசியல் கைதிகளும் இல்லை, தமிழ் அரசியல் கைதிகள் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க இந்த கைதிகளுடன் விடுதலையிலே அவர்கள் காலதாமதம் செய்கின்ற ஒரு நிலைமை. எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த காலதாமத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த கைதிகளை விடுதலை செய்வதன் மூலம் தங்களுடைய நல்லிணக்க அடையாளத்தை இவர்கள் நிரூபிக்க முடியும். இதை இவர்கள் செய்ய வேண்டும். செய்கின்ற போதுதான் தமிழ் மக்கள் ஓரளவு தன்னும் ஒரு நம்பிக்கை வைப்பார்கள், இந்த அரசு ஏதோ எங்களுக்கு செய்ய இருக்கின்றது. நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இதேவேளை வவுனியாவிலும் மற்றொரு அடையாள உண்ணாவிரத போராட்டம் நகரசபை முந்தலில் முன்னெடுக்கப்பட்டது. புள்ளையே கொண்டாந்து கொடுங்க, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு புள்ளையே கொண்டு வந்து காட்டுங்க. இந்த உண்ணாவிரதம் இருக்கின்ற அரசியல் கைதிகள்ல யாராவது அவர்கள் இறக்க நேரிடுமாக இருந்தால் அதனுடைய முழு பொறுப்பையும் இன்றைக்கு வந்திருக்கின்ற மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதியினுடைய அரசாங்கம் அதை பொறுப்பேற்க வேண்டும் என்றதை இந்த நேரத்திலே நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம். ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அனைத்து அரசியல் கைதிகளுக்கும் பொது மன்னிப்பை வழங்க வேண்டும். தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சியிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. A9 வீதியில் உள்ள பழைய மாவட்ட செயலகம் ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. உண்மையிலே அவர்கள் ஒரு அரசியல் ரீதியான யுத்தத்தில் சிங்கள தேசத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் இடையில் இருந்த யுத்தத்தின் காரணமாக அவர்கள் ஒரு அரசியல் ரீதியாகவே கைது செய்யப்பட்டார்கள். கைதிகள் அரசியல் ரீதியாக விடுதலை செய்யப்பட வேண்டியது, பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டியது இன்றைய ஒரு யதார்த்தமான உண்மையாகும். இதனை சட்டமா அதிபரிடம் விளக்கம் கூற வேண்டும். இதற்கு ஒரு சட்ட பிரச்சனை, இதனை சட்ட ரீதியாகத்தான் கையாள வேண்டும் என்று அரசாங்கம் தட்டி கழிக்குமானால் இது ஒரு பாரதூரமான விடயமாகும். இது தமிழர்களுடைய ஆன்மாவோடும் அவருடைய உள்ள கிடக்கைகளோடும் சேர்ந்தது. தடை சட்டத்தை நீக்குகிறோம், நீக்க வேண்டும் என்று சட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானத்தில் கொண்டு வந்தும் கூட பொது மன்னிப்பின் அடிப்படையில் இந்த கைதிகளை விடுதலை செய்வதற்கு இன்னும் ஒரு சிங்கள தலைவர் கூட துணியவில்லை என்பதுதான் மிக மிக வேதனையானது. தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் வெலிக்கட சிறைச்சாலை முந்தலில் சத்தியாகிரகம் ஒன்றை முன்னெடுத்தனர். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை எதிர்வரும் தீபாவளிக்கு முன்னர் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் அகில இலங்கை இந்து மாமன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவர் சட்டத்தரணி கந்தையா நீலகண்டன் மற்றும் பொதுச் செயலாளர் முத்தையா கதிர்காமநாதன் ஆகியோரின் கையொப்பத்துடன் ஜனாதிபதிக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்து மதகுருமார் விடயத்தில் கருணை காட்டப்பட வேண்டும் என்பதோடு வற்புறுத்தலின் பேரில்
ஒப்புதல் வாக்குமூலம் அளிப்பதற்கு தம்மை நிர்பந்தித்ததாக இந்து மத குரு ஒருவர் கூறியிருந்த நிலையிலும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்ததாகவும் அகில இலங்கை இந்து மாமன்றம் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளது. இது தொடர்பில் 2002ஆம் ஆண்டில் சட்ட வைத்திய அதிகாரியினால் வழங்கப்பட்ட அறிக்கையின் பிரதியொன்றையும் இணைத்துள்ளதாக தெரிவித்துள்ள இந்து மாமன்றம், அந்த மதகுரு தடுப்பு காவலில் இருந்தபொழுது மனிதாபிமானமற்ற முறையில் எவ்வாறு தாக்கப்பட்டார் என்பதை அது எடுத்துக்காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை பொது மன்னிப்பின் கீழ் தமிழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சரும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவருமான மனோ கணேசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். 1987ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்துலங்கா ஒப்பந்தத்திற்கு பிறகு அந்த ஒப்பந்த அடிப்படையிலே EPRLF, டெலோ, EPDP, புலட் போன்ற அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் எல்லோருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, 71, 89 காலகட்டங்களிலே தென்னிலங்கையில் கட்சி செய்த JVP சகோதரர்களுக்கும் கூட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலே பார்த்தால் வட அயர்லாந்திலே இத்தகைய பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது புது விஷயம் அல்ல. அது மட்டுமல்ல, இவர்கள் இப்பொழுதே 15-20 வருடங்களாக சிறைச்சாலை இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது நினைக்கின்றேன். ஆகவே தான் பொது மன்னிப்பு வழங்கி அவர்கள் நியாயப்படுத்தி தர வேண்டும் என்று நினைக்கின்றேன். இது எனது நிலைப்பாடு. ஜனாதிபதி இன்று நாளை சம்பந்தமான ஒரு தீர்வை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பிரச்சனை பாறை பிரச்சனை வந்து அரசு அபகீர்த்தி எப்பொழுது விரைவிலே முடியக்கூடாது என்பதற்காக தெளிவாக இருக்கின்றோம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்னும் சில உள்நாட்டுச் செய்திகள். பாரிய ஊழல் மோசடிகளை விசாரணை செய்வதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சட்டத்தரணிகளினால் முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஆணைக்குழு இன்று அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அமைச்சர் சுசில் பிரேமஜாந்த, முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க மற்றும் ஊடக அமைச்சின் முன்னாள் செயலாளர் சரித்த ஹேராத் ஆகியோரும் இன்று ஆணைக்குழு முன் ஆஜராகியிருந்தனர். கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகள் 2வது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. மேல்மாகாண சபை உறுப்பினர் உபாலி குடிக்காரவுக்கு ஆணைக்குழு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற வளாகத்திற்கு செல்வதற்கு போலீசார் இடமளிக்காமையினால் அங்கு இவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மஹிந்த ராஜபக்சவின் விளம்பரங்களுக்கான 200 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை செலுத்தாமை தொடர்பில் ஆணைக்குழுவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் பிரசன்னமாக இருந்தனர். மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் என்ற வகையில் இந்த ஆணைக்குழுவில் இருக்க முடியாது என்றும் அதேபோன்று பாதிக்கப்பட்ட தரப்பு என்ற வகையில் மைத்ரிபால சிறிசேன தொடரப்பட்டுள்ளமையினால் அவரினால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த ஆணைக்குழு தொடர்பில் ஆட்சேபனையை தெரிவித்தோம். ஏனென்றால் இது அவரை ஸ்தாபித்து அவரினாலேயே வழக்கு விசாரணை செய்கின்ற நிலையை காணப்படுகிறது. இவை இரண்டையும் நிராகரித்துள்ளனர். நாம் மேன்முறையீடு செல்லும் உரிமையும் வைத்துக் கொண்டனர். நான் உங்களுக்கு கூறினேன், நீங்கள் ஒளிபரப்பாது வெட்டுகிறீர்கள். நான் நேற்று பதில் அளித்தேன், அதனை நீங்கள் போடவில்லை. ஊடகத்திற்கு அடக்குமுறை காணப்படுகிறது. அவற்றை கூறினால் நீங்கள் போடுவதில்லை. ஆகவே அதனை கூறாதிருப்பது உங்கள் நிறுவனத்துக்கு சிறந்தது. ඒක නිසා මම ඒක නොකියා සිටුවොත් ඔබට පහසුවක් වෙනවා. ඔබේ ආයතනයට සුබයි. ඔබතුමාගේ කාලේ කිව්ව මාධ්‍ය වාර්තාවක් ඕක දැන් ඔබතුමාලා කියන දැන් වාර්තාවක් තියෙනවා. දැන් තියෙන වාර්තාවේ අහන්න. தற்போதுள்ள அடக்குமுறை குறித்து கேளுங்கள். உங்களின் பெரியவர்களை வாரத்திற்கு எத்தனை தடவைகள் அழைக்கின்றனர்? அழைத்து கூறுகின்ற விடயங்கள் சிறந்தது. මේ තියෙන වාර්තාවේ හොඳයි. எமது காலத்தில் என்ன இருந்தது? அழைத்து உரையாற்றுவோம். எங்களை போன்று எமக்கு யாரும் அடிக்கவில்லை. எந்த ஒரு நிறுவனத்துக்கு முகத்தை காட்ட முடியும், பிடித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும். அதற்கு எதிராக நாம் கருத்து தெரிவித்தோமா? அவ்வாறு கதைத்து இதனை போடுங்கள், தலைப்புச் செய்தியை போடுங்கள் என்று எப்போதும் கூறியதில்லை. குறிப்பாக அன்றிருந்த சுதந்திரம் என்று கிடையாது. இன்று கதைப்பதற்கான சுதந்திரம் கிடையாது. அவர்களுக்கு வேண்டியதை கூற முடியும், ஆனால் எம்மால் ஒன்றும் கூற முடியாது. කතාවට දීලා අස
එයාලට ඕන දෙයක් කියන්න පුළුවන්. අපිට කියන දෙයක් பல කරන්න. යම් සමාගම් මගින් ஒரு நிறுவனம் பிரசாரம் செய்துள்ளது. அதில் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை உள்ளது. முதலில் அந்த நிறுவனத்திடம் கேட்க வேண்டும். கட்சியில் யாரும் செலுத்தவில்லை. முற்பணத்தை கூட வழங்க அனுசரணையாளர்கள் முன் வருவார்கள். அவர்கள் நிதி வழங்குவார்கள். அவற்றை குழுக்களூடாக வழங்குவார்கள். அதனை சாட்சி விசாரணையின் போது கண்டுபிடிக்க முடியும். எனது சாட்சியின் போது குழுக்கள் பிரிந்து செயற்பட்டதாக கூறினேன். ஊடக பிரசார குழுவில் டலஸ் அலஹப்பெருமை இருந்தார். ஆனால் பாரிய குழுவுடன் தான் செயற்பட்டார். இல்லை, எனக்கு யார் துறவிலும் விரக்தி இல்லை. கொடுத்த வேலையை செய்கிறேன். 12.5 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்ட போது கைது செய்யப்பட்ட 3 சுங்க அதிகாரிகளையும் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான விரிவான தகவலை எமது 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். அகரபாத்தன பிரேமோர் தோட்டத்தில் தீக்கிரையான வீடுகளை இழந்த 8 குடும்பங்கள் தொடர்ந்தும் பாடசாலைகளிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அக்கரப்பத்தன பிரேமோர் தோட்டத்தில் கடந்த 13ஆம் தேதி இரவு 9 மணியளவில் லயன் குடியிருப்பொன்றில் தீ பரவியது. இந்த தீ சம்பவத்தினால் 10 தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரையாகின. வீட்டு உபகரணங்கள், தொழில் உபகரணங்கள், பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட வீட்டிலிருந்த அனைத்து உபகரணங்களும் எரிந்து நாசமாகின. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிகமாக பிரேமோர் தமிழ் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இதே சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. யூனிஃபார்ம்ல இருந்து புக்ல இருந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. எங்களுக்கு இருக்கிறது பாடசாலையில தான் தங்கி இருக்கோம். உடைமைகளை இழந்து உணவுக்காக காத்திருக்க வேண்டிய துர்பார்க்கிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். எங்களுக்கு இந்த ஊடு மட்டும் ஒரு கட்டி கொடுக்க உதவி செஞ்சா எங்களுக்கு கூடிய தர்மம் சாமிகளை. எங்களுக்கு துண்ணு திறப்பெல்லாம் போச்சு. சாமியெல்லாம் உதவி செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தாலும் சாமிகளை. சைடு வாசல்ல இறந்துச்சுக்கிட்டேன். பிள்ளைங்கெல்லாம் பேசிங்க. பிள்ளைங்களோட நம்ம புஸ்தக புக்கெல்லாம் பேசி முடிவெல்லாம் இல்லை. நாங்கள் இறந்து இருக்கோம். எல்லாம் மக்கள் வீடு சொத்துக்களை இழந்து பாடசாலையில் தற்காலிகமாக தங்கியுள்ள இந்த மக்கள் நிரந்தர வீட்டினையே கோருகின்றனர். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்திற்கொண்டு விரைவில் தீர்வினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும். சிறுவர் மீதான வன்முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. புத்தளம் ஸ்லாபம் பிரதான வீதியின் ரத்மல்யாய பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள், துஷ்பிரயோகம், சிறுவர் உரிமை மீறல் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு எதிரான சுலோகங்களை ஏந்தியவாறு தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை பாடசாலையில் அனுப்புவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. காலையில் அனுப்பிவிட்டு பிறகு இந்த பிள்ளைக்கு என்ன நடக்குமோ என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. நாங்கள் எவ்வளவு தூரம் பாதுகாப்பு கொடுத்தாலும் இவ்வாறான நிலைமை தொடர்ந்து வண்ண வருகின்றது. போலீசாரினுடைய அந்த நடவடிக்கையின் மூலமாகத்தான் இதை தடுத்து நிறுத்த முடியும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம். சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் எமது பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டத்தின் 12வது நாள் என்றாகும். நிகழ்வுகள் நாவலப்பிட்டிய மற்றும் புலனறுவு ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டன. இது உங்களின் பிள்ளையாகவும் இருக்கலாம். நாம் அவர்களை பாதுகாப்போம். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக. சிறுவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் சட்டம், ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது. மக்களின் அமோக வரவேற்புடன் இந்த செயற்திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிடிகத்தேன பகுதியில் ஆரம்பமாகிய விழிப்புணர்வு செயற்திட்டம் நாவலப்பிட்டி மற்றும் கம்பளி ஆகிய பிரதேசங்களிலும் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதோடு ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. கிடிகத்தேன நகரை தொடர்ந்து எமது குழுவினர் நாவலப்பிட்டிய நகரை நோக்கி பயணித்தனர். நாவலப்பிட்டி நகரில் ஒன்று கூடிய மக்களுக்கு சிறுவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் மற்றும் வன்புணர்வுகள் தொடர்பில் தெளிவூட்டப்பட்டது. நாவலப்பிட்டிய அனுருத்தகுமார தேசிய பாடசாலைக்கும் எமது குழுவினர் சென்று விழிப்புணர்வுகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து எமது குழுவினர் கம்பளி நகரை நோக்கி சென்று விழிப்புணர்வுகளை முன்னெடுத்தனர். எமது குழுவின் விழிப்புணர்வு திட்டத்துக்கு ஒத்துழைப்புகளை வழங்கும் வகையில் முச்சக்கர வண்டி சாரதிகளும் அம்முடன் இணைந்திருந்தனர். பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக சக்தி சில நம்பர்லாம் கொடுத்திருக்காங்க. இதனால பிள்ளைகளை எங்க வேணாலும் பயம் இல்லாம அனுப்பலாம். விழிப்புணர்வு திட்டத்தின் மற்றும் ஒரு கட்டம் புலனறுவை கதிர்வெள பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது.
இது உங்களின் பிள்ளையாகவும் இருக்கலாம். நாம் அவர்களை பாதுகாப்போம். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக. உலகின் பல்வேறு தரப்புகளையும் பிரதிநிதித்துவம் செய்து சுமார் 900 பேர் கலந்து கொண்டுள்ள சர்வதேச மனிதாபிமான விவகாரங்கள் தொடர்பான மாநாடு இன்றும் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இடம்பெற்றது. இந்த மாநாட்டின் இறுதி அறிக்கை 2016ஆம் ஆண்டு துருக்கியில் இடம்பெறவுள்ள உலக மனிதாபிமான மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மனிதாபிமானம் தொடர்பில் கலந்துரையாடலை கட்டியெழுப்புவதே இதன் நோக்கமாகும். சர்வதேச மனிதாபிமான விவகாரங்கள் தொடர்பான மாநாட்டின் இறுதி அமர்வு இன்று சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான இணைப்பு அலுவலகத்தினால் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்திற்கு விடுக்கப்பட்டிருந்தது. What is really important in that qualification is the word. வகைப்படுத்தலில் பிரதான பங்கை மனித இனம் வகிக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை அகதிகளாக அடையாளப்படுத்த முடியும், மற்றொரு சந்தர்ப்பத்தில் ஆக்குநர்களாக அறிவிக்க முடியும். ஆனால் இவை அடையாளங்கள் அல்ல, சந்தர்ப்பங்கள். சந்தர்ப்பங்கள் என்பது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த மக்கள் தேர்ந்தெடுப்பதல்ல. அந்த சந்தர்ப்பத்துக்குள் மக்கள் வீழ்ந்தால் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு அவர்கள் விரும்புவர். அதனூடாக அவர்கள் பலவற்றை இழந்துள்ளனர். இழந்த அந்த விடயங்களில் மிகவும் முக்கியமானது உலகில் 3/2 பங்கு அகதிகள் முஸ்லிம்கள். இடம்பெயர்ந்தவர்களில் 3/2 பங்கினர் முஸ்லிம்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கீழ்மட்டத்தில் உள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் திட்டமிட்டு அவர்களின் செயற்பாடுகளை ஒன்றிணைப்பது இங்கு தேவையாக உள்ளது. உண்மையில் சொல்லப்போனால் இந்த வேறுபாடு இன்னும் ஆழமாக இறங்கவில்லை. இதனை செய்ய வேண்டியது மேற்கத்தியவர்கள் போன்றல்ல. இந்த நூடாக நாம் திட்டமிடும் விடயங்கள் மீள் நிர்மாணிக்கப்பட்டு இந்த திட்டங்கள் ஒன்றிணைக்கப்படல் வேண்டும். பல்வகை தன்மை, வேறு கலாச்சாரங்கள், பிம்பங்கள் சகலதும் ஒன்றானால் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். மனித பெருமதி என்பது எம் சகலரிடமும் இருக்கும். சகல மதங்களுக்கும் பொதுவான, சகல கலாச்சாரங்களிலும் பேரளவில் எடுத்தால் மனித நேயம், பக்கசார்பின்மை, பொது மனப்பான்மை பிரச்சனையான சந்தர்ப்பங்களில் இருக்க வேண்டியவை. அதே போன்று இயற்கை அனர்த்தம் நேர்ந்தால் மனித நேயமும் மனிதனுக்கு மதிப்பளிக்கும் தன்மையும் இருக்க வேண்டும். அரசு தலைவர்களின் பங்களிப்பு அதிகபட்சம் தேவை என்பதனை பொதுச் செயலாளர் இந்த நெருக்கடியான தருணத்தில் கேட்டுள்ளார். இதுகுறித்து ஆர்வம் காட்டுவோருக்கு தமது முன்னுரிமை மற்றும் புதிய விடயங்களை அறிமுகப்படுத்தவும், மனிதநேய செயற்பாடுகளில் புதிய விடயங்களை உள்ளிருக்கவும் இந்த கூட்டம் சிறந்ததொரு வாய்ப்பாகும். உயிர்களை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, உலகில் வாழும் சகலருக்கும் பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை உருவாக்க வேண்டும். மனிதாபிமான செயற்பாடுகளில் இருக்கும் தைரியமும் இயலுமையும், ஒத்துழைப்பு வழங்குவோரின் கருணை, மக்களின் சக்தியில் எந்தவொரு சந்தேகமும் இன்றி சகலருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும் உலகமாகவும், பாதுகாப்புடைய சமத்துவமான உலகமாகவும் இதனை மாற்ற முடியும். உலகில் வாழும் மில்லியன் கணக்கான மக்கள் நம்மை நம்புகின்றனர். அவர்களை தளரவிடக் கூடாது. சர்வதேச மனிதாபிமான விவகாரங்கள் தொடர்பான மாநாட்டை இன்று கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஷெவா ஜெனியல் நெறிப்படுத்தினார். Safe journey home. Take care. முன்னாள் பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சரான காலஞ்சென்ற கே வேலாயுதம் அவர்களின் பூதவுடல் பதுளையில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரின் இறுதிக் கிரியைகள் நாளை பசறையில் நடைபெற உள்ளது. இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே வேலாயுதம் சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இயற்கை எய்தினார். அன்னாரின் பூதவுடலுக்கு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நாளை காலை அன்னாரின் பூதவுடல் வீட்டிலிருந்து மாகாண சபை கட்டிட தொகுதிக்கு அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட உள்ளது. அதனை அடுத்து அன்னாரின் பூதவுடல் பசறை பிரதேச சபை மைதானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பிற்பகல் 2 மணியளவில் தகனம் செய்யப்பட உள்ளது.